ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அந்த வசனத்தின் மேல் கரங்களை வைத்து நாம் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக. இன்னும் கீட்ட சேர்த்து கொள்ளுமேன் பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திவ்ய அன்பின் சத்தத்தை கேட்டு உம்மை அன்பீரே. இன்னும் கீர்த்தி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டு திவ்ய அன்பின் சத்தத்தை கேட்டு உம்மை அன்பீரே. இன்னும் கீர்த்தி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டு இன்னும் கீட்ட சேர்த்து கொள்ளுமே நாயகா. இன்னும் கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. அல்லேலூயா. எங்களோடு பேசும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையில இந்த தேவ செய்தியின் மூலம் இன்னும் அண்டையிலே நெருங்க உதவி செய்யும். உமது வார்த்தையின் வல்லமை இந்த நாளிலே பலிபீடத்திலிருந்து வெளிப்படுவதாக. அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்ட வார்த்தை, வல்லமையினால் நிறைக்கப்பட்ட வார்த்தை அது வெளிவரும்போது அநேகருடைய இருதயத்திலே கிரியை செய்யட்டும். எல்லாம் உம்மை விட்டு பிரிக்கிற எல்லா சக்திகளும் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உம்மோடு சபை நெருங்கட்டும், உமது சத்தத்தை கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் கடைசியில் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தின் கடைசியில் மரித்தான், 11 கடைசி மரித்தான், 14 கடைசி மரித்தான், 17 கடைசி மரித்தான், 20 கடைசி மரித்தான், 24 கடைசி தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மரணத்தை பார்க்கலங்க, ஏனோக்கு அவனை தேவன் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. மரித்தான் என்று 8 விசை வருகிற இந்த அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சபையின் இலக்கு என்ன? சபையின் கோல் என்ன? சபை தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபை இந்த பூலோகத்தோடு முடிகிற சரித்திரம் அல்ல. நம்ம இந்த கேரக்டர் தியானிக்கிறப்ப இது சபைக்கு அப்படியே மேட்ச் ஆகுங்க. இன்னைக்கு நம்ம நித்தியத்துவத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். சபையின் இலக்கு என்ன, கோல் என்ன அப்படின்னா, சபை ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் எடுத்து கொள்ளப்பட வேண்டும். அந்த அனுபவம் தான் சபைக்கு மிகவும் முக்கியம். ஆமென். இந்த பூலோகத்திலே நம்ம நல்ல செல்வ செழிப்பாக செட்டில் ஆகிறதல்ல தேவ சித்தம். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், அது தேவ சித்தம்தான். ஆனால் அதை விட ஒரு பெரிய இலக்கு உண்டு, பெரிய கோல் உண்டு. நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஏனோக்கின் இடத்திலிருந்து சபைக்கு வேண்டிய 2 மிக முக்கியமான சத்தியங்கள் என்னவென்றால், ஏனோக்கு இந்த பூலோக
வாழ்க்கையிலே கர்த்தரோடு நடந்தவனாய் இருந்தான். ஆமென். வாக் வித் காட், சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றால் என்ன அர்த்தம்? தேவனோடு நடந்தான். இந்த உலகத்துல பொல்லாத உலகம், நம்மை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, நம்மை அபகரிக்கிற உலகத்துல நாம் கர்த்தரோடு நடக்க முடியுமா? பெரிய கேள்விங்க. எப்படிங்க இந்த கிறிஸ்தவத்துல இந்த பைபிள் வசனத்தெல்லாம் கை கொள்வது அப்படின்னா முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். நாம் தேவனோடு கிறிஸ்தவர்கள் நடக்க முடியும். அதற்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ஏனோக்கு நல்ல திருஷ்டாந்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. 24ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் தேவன் அவனை எடுத்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப சபை தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு நாள் நம்ம கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கையில கர்த்தரோடு நடக்க முடியுமா? எஸ், we can walk with God. எஸ், கர்த்தருடைய வருகையில் சபை எடுத்துக்கொள்ள முடியும். ஆமென். இதற்கு நல்ல திருஷ்டாந்தம் ஏனோக்கு. இவனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எப்பொழுது ஆண்டவரோடு நடக்க ஆரம்பித்தான் அப்படின்னா 21ஆம் வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும். அல்லேலூயா. அப்போ 65 வருஷத்துக்கு முன் தேவனோடு சஞ்சரித்தானா? இல்லை. ஆஃப்டர் 65 years only he walked with God. அப்போ ஏன் மெத்துசலாவுக்கு பின் இவன் ஆண்டவரோடு நடந்தான் என்றால் அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. தேவ சபைக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த மறைவான சத்தியத்தை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த மறைவான சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. மெத்துசலாவை பெறுவதற்கு முன்பு இவன் தேவனோடு இல்லை. 65 வருஷம் இவன் ஆண்டவரோடு நடக்கல. காரணம் என்ன அப்படின்னா அதை நம்ம கடைசி குறிப்பா தியானிக்க போகிறோம். சிலருக்கு பலவித கேள்வி இருதயத்தில். இவ்வளோ துக்கம், ஆண்டவரோடு கூட நடக்கிறது இல்லை, ஒரு ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல. அதுக்கு முன்னாடி அப்படி ஓஹோன்னு இருந்த என்ன பரிசுத்த ஜீவியம் அப்படின்னு உங்க இருதயத்தில் புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஏனோக்கை வைத்து உங்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நமது பலவீனமோ, குடும்ப ஜீவியமோ, பிள்ளைகள் வளர்ப்போ அல்லது ஆஃப்டர் மேரேஜோ நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒருபோதும் தடை அல்ல. அல்லேலூயா. ஆமென். என் ஊழியத்துக்கு தடை, என் ஜெபத்திற்கு தடை, என் குடும்ப ஜீவியம் தான் சொல்லாத. இனிமேல் வாய் திறந்து நீங்க ஒருத்தர் கூட அந்த குடும்ப ஜீவியத்தை, பிள்ளைகள் வளர்ப்பை காரணம் காட்டவே கூடாது. ஆமென். 65 வருஷத்துக்கு அப்புறம்தான், மெத்துசலா பிறந்ததுக்கு பிறகுதான் ஆண்டவரோடு என்ன ஐக்கியம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், குடும்ப ஜீவியம் ஒரு நாளும் உங்களுக்கு தடையா இருக்காது. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வளர்ப்பு, குடும்பத்தின் பாரங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருபோதும் தடை இல்லை பிள்ளைகளே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனோக்கு நமக்கு நல்ல திருஷ்டாந்தமாய் இருக்கிறான். பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே ஆண்டவரோடு நடந்தார் என்றால் குடும்ப ஜீவியம் ஆண்டவரோடு நடப்பதற்கு தடை இல்லை. ஆமென். எத்தனை வருஷம் அவன் ஆண்டவரோடு நடந்தான்? 300 வருஷங்க. நம்ம ஒரு 10 வருஷம் அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்க முடியல. என்னென்ன போராட்டம், சொந்தக்காரன் சொல்றாங்க, சோத்திரம், கூட வேலை பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, வேண்டாம் நான் ரகசிய கிறிஸ்தவனாகவே இருந்து விடுகிறேன் அப்படின்னு எல்லாரும் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. குடும்ப ஜீவியமோ, தொழிலோ, பலவீனமோ, சோத்திரம், உறவுகளோ உங்கள் ஆமென் ஆண்டவரோடு நடப்பதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆமென். பிள்ளைகள் பெறுவதும் தடை செய்ய முடியாது. பாருங்களேன்,
பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே ஆண்டவரோடு நடக்கிறான்னா குடும்ப ஜீவியத்தை அசுத்தம் நினைக்க கூடாது. அது ஒரு பரிசுத்தமான உறவு. அல்லேலூயா. கவனிங்க, 300 வருஷம் ஆண்டவரோடு நடந்தாங்க. யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. ஆண்டவரோடு நம்மால் உண்மையாக சின்சியராக நம்மால் சோத்திரம் நடக்க முடியும். ஆமென். சஞ்சரித்தான் என்று போட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் walked with God, கர்த்தரோடு நடந்தான். யார் ஆண்டவரோடு நடக்க முடியும்? வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 3:3 வாசிக்கலாம். ஆமோஸ் எழுதின அந்த புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஒருமித்து நடந்து போவார்களோ? ஒருமித்து நடக்க வேண்டும் என்றால் 2 பேரும், ஏனோக்கும் ஆண்டவரும் ஒரே மனமாய் நடந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா 2 பேருக்குள்ளும் ஒரே இருதயம். ஆமென். ஏக சிந்தை. 2 பேருடைய நடக்கை, 2 பேர் ஒருத்தர் முன்னாடி போய் இன்னொருத்தர் பின்னாடி வந்தா அது வாக் வித் காட் கிடையாது. வாக் வித் காட்னா என்ன? 2 ஃப்ரீக்வன்சியும் சேமா இருக்கணும். அப்போ 2 பேருடைய இருதயம் ஒரே இருதயமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ 2 பேருடைய நடையும் ஒரே மாதிரி இருந்தாதான் ஆமென் 2 பேரும் ஒருமனப்பட்டு நடக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஏனோக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே ஆண்டவரோடு சோதரன் நடந்தார் என்றால் குடும்ப ஜீவியமாகட்டும், ஆண்டவரோடு நடக்கிற அனுபவமாகட்டும், 2மே பேலன்ஸா இருந்தது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில குடும்பத்தை காரணம் காட்டி சிலர் சபைக்கு வரமாட்டாங்க. சோத்திரம். அல்லது ஊழியத்தை காட்டி குடும்பத்தை கைவிட்டுருவாங்க. 2மே பொல்லாததுங்க. எவன் ஒருவன் குடும்பத்தை நடத்த தெரியலையோ அவன் சபை என்ன செய்ய முடியாது? நடத்தவே முடியாது. அவன் குடும்பத்தை நல்ல நடத்துகிறவனா இருக்கணும். மனைவி பிள்ளைகளை நல்ல நேசிக்கணும், போஷிக்கணும். மனைவியை அடிக்கிறவன் ஊழியம் செய்ய முடியாது. இந்த காலை வேளையில சோத்திரம் குடும்பத்தையும் சரியாக பராமரித்தான் ஏனோக்கு. அதே நேரம் தேவனோடும் நடந்தான். எப்படிங்க இது? எப்படி இது நடந்தது? ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க அநேகர் இருந்தார்கள் அந்த அட்டவணையில. ஆனால் இவன் ஒருவன் மாத்திரம் ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்றால் ஏதோ ஒரு விசேஷம் இவனுக்குள் இருக்கிறது. அது 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 300 வருஷம் ஆண்டவரும் இவனும் குடும்பமும் எல்லாம் இணைந்தே பயணித்தார்கள். எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை. இந்த காலவெளியில சபை குடும்ப ஜீவியத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆமென். குடும்பத்தில் விசேஷமாக கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த ஒரு சின்ன விரிசல் கூட வரக்கூடாது. உடனே ஒப்புரவாயிருங்க, உடனே அதை சால்வ் பண்ணிடணும். பகை வச்சுக்க கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது ஒரு வீட்டில். இந்த காலவெளியில் அப்படி இருந்து பாருங்க. குடும்ப ஜீவியமாகட்டும் சபையாகட்டும் 2ம் இணைந்து பயணிக்கும் போது அந்த சபை கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாய் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. பல வருஷங்கள் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிற 300 வருஷம் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறானே. நம்மால ஒரு 5 வருஷம் உண்மையா இருக்க முடியுதா? ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கணும்னா ஆண்டவரும் நாமும் இணைந்து பயணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரே மனம், ஒரே இருதயம் வேணுங்க. சும்மா எப்படி பயணிக்க முடியும்? ஒரே மனது, நடக்கை, கிரியைகள் எல்லாம் ஈக்குவல். ஒன்று கூட பிசகு இல்லை. கவனிங்க, இந்த மெத்துசலா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, when he is dead it shall come. அவன் மரிக்கும் போது இது வரும். மெத்துசலானா அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? அவனை எப்படி கூப்பிட்டுருப்பான்? மரிக்கும் போது அது வரப்போகிறது, இங்க வா மகனே அப்படின்னு கூப்பிட்டுருப்பார். மெத்துசலானா என்ன அர்த்தம்? நீ இறக்கும் போது இந்த நியாய தீர்ப்பு வரும் என்பது ஆண்டவர் ஏனோக்குக்கு கொடுத்த பெரிய வெளிப்பாடுங்க. பெரிய வெளிப்பாடு.
யோசித்து பார்த்தேன். இந்த வெளிப்பாடு கொடுத்ததுனால தான் இவனுக்குள்ள ஒரு பயம். என் பையன் இறக்கும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்தில் வெளிப்படும். என் பையன் மட்டும் இறந்துடக்கூடாது. அவன் இறப்பதற்குள் என்னை சுற்றி இருக்கிற ஜனமெல்லாம் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று தீவிரமா ஊழியம் செய்தானாம். தீவிரமா ஊழியம் செய்தான். முதல் பரிசுத்தவான், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்னா இந்த ஏனோக்குங்க. ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் இப்படி பெயர் வைக்க சொல்றாரு. சோத்திர 65 வயதில் இவன் ஒரு குமாரனை பெறுகிறான். அவனுக்கு ஆண்டவர் என்ன பெயர் வைக்க சொல்றாருன்னா மெத்துசலா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் மரிக்கும் போது இது வரும். எது வரும்? நியாய தீர்ப்பு வரும். ஜல பிரளயம், flood is going to come. So beware, ஜாக்கிரதை அப்படிங்கிறார். அப்ப யோசிச்சு பார்த்தேன், மெத்துசலா என்னைக்கெல்லாம் தலைவலிக்குன்னு சொல்றானோ, என்னைக்கெல்லாம் காய்ச்சல்ல படுக்கிறானோ, இவன் உள்ளம் பதறி இருக்கும். ஐயோ, இவன் மரித்து விடக்கூடாது. என் மகன் மரித்து விட்டால் ஆண்டவர் சொன்ன நியாய தீர்ப்பு வந்துவிடும் என்று சொல்லி அவன் இருதயத்தில் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த பயத்தினால ஆண்டவரோடு நெருங்கி பழகிவிட வேண்டுமே, ஆண்டவருடைய வருகையில் நான் பங்கெடுக்க வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு புத்திரனை எனக்கு கொடுத்திருக்கிறார். இவன் மரித்து விடக்கூடாது. இவன் மரிக்கும் போது அது வரும், நியாய தீர்ப்பு வரும், ஜல பிரளயம் வரும். இந்த முழு உலகமும் அழிவுக்கு நேராய் போய்விட இந்த பூலோகம் இறைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். மறந்து விடக்கூடாது சபை. இந்த பூலோகம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் இந்த பூலோகம் அக்கினிக்கு இரையாகிவிடும். தேவ ஜனம் அதில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆங்காங்கே இந்த நியாய தீர்ப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. குட்டி குட்டி நியாய தீர்ப்பு. தேவ ஜனம் உணர்வடைய வேண்டும். ஹல்லேலூயா. இருதயத்தில் ஒருவித பயம் வேண்டும். ஆண்டவரை இன்னும் கிட்டி நெருங்கி எப்படி ஜீவிக்க முடியும்? ஆண்டவரோடு நடக்க முடியுமா? இவன் இருதயத்தில் ஒரு பயம். என் மகன் சாவதற்குள், ஆமென், எப்படியாவது நான் ஆண்டவரோடே இருந்து. இந்த உலகத்திலே அதிகமாக உயிர் வாழ்ந்த நபர் யார்? மெத்துசலாங்க. இவன் மரிக்கும் போது ஜலப்பிரளயம் வரும் அப்படி சொல்லிட்டார்ல. ஏங்க, பனிஷ்மெண்ட் சீக்கிரம் கொடுத்துட வேண்டியதானே? ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. உலகத்திலே அதிகமான வாழ்நாள் கொண்டவன் யார்? இந்த மெத்துசலா. அதுல பெரிய இரக்கம் காட்டுறார். இவன் மரிக்கிறது 969 வருஷம். அதுக்குள்ள ஏன் ஜனம் மனம் திரும்பிராதா? அதற்குள் இந்த நியாய தீர்ப்புக்கு அவர்கள் தப்பித்து விட மாட்டார்களா என்று எம்பெருமான் இயேசு பெரிய இரக்க சுபாவமுள்ள தேவன். அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிதானே? 2000 ஆண்டுகள் ஆகியும் அவருடைய வருகை தாமதிப்பது ஏன்? 2 பேதுரு 3:15 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 969 வருஷம் பொறுமையா இருந்தாருங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் 2025 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஆண்டுடைய செகண்ட் கம்மிங், அந்த ராப்சர், ரகசிய வருகை வரலன்னா காரணம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு விட புதிய ஏற்பாட்டில் ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்பட்டு விட மாட்டார்களா என்று கால தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவ ஜனம் சில பயபக்தியோடு நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கோம். ஆமென். சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. மத்திய ஆகாயத்தில் சகல பரிசுத்தவான்களோடு சோத்திரம் அவர் எக்காலத்தை ஊதி, ஆமென், திரளான தூதர்களோடு வரும்போது சபை ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படும். நல்ல கரங்களை சட்டி எவ்வளவு உன்னதமான அனுபவத்தில் நம்ம இருக்கிறோம். ஓ சோத்திரம், தேவனோடு சஞ்சரிக்கிற சபை கர்த்தருக்கென்று எடுத்துக்கொள்ளப்படும். Are you ready? ஆண்டுடைய சமூகத்தில், ஓ சோத்திர பிரசனத்தில், ஆமென், இருக்க ஆயத்தமா?
அல்லேலூயா. பயந்து பயந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய முயற்சி எடுத்ததுனால ஸ்தோத்திரம், அவன் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவரோடு நடக்க அவனுடைய மனம் ஒத்திருந்தது. ஏக இருதயம். ஒருத்தரோடு நடக்கணும் அப்படின்னா அவங்களோட ஃப்ரீக்குவன்சி நமக்கு தெரியணும். அலை வரிசை எப்படி, அவங்க ஸ்டெப் இருக்கும், ஃபாஸ்ட்டாக நடப்பாங்களா, ஸ்லோவாக நடப்பாங்களா, கை வீசி நடப்பாங்களா, அல்லது பேசிக்கொண்டே நடப்பாங்களா. அப்போ ஆழமான அறிவு நடக்கிறவர்களை குறித்து இருக்க வேண்டும். அவங்கள ஸ்கேன் பண்ணி அவங்க குணம் என்ன என்பதை அறிந்திருந்தால் மட்டுமே அவர்களோடு இணைந்து பயணிக்க முடியும். அப்பனா ஆண்டவரை குறித்த அந்த ஆழமான அறிவு இவனுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. நான் கடைசியில் சொல்லி முடிப்பேன். ஆண்டவரோடு நடந்ததுனால அவருடைய செகண்ட் கம்மிங், இன்னும் ஃபர்ஸ்ட் கம்மிங்கே வரல, நம்ம எதிர்கொள்ள போகிற ரகசிய வருகை, பகிரங்க வருகையை ஆண்டவர் அந்த சோத்திரம் ஏனோக்குக்கு அப்படியே வெளிப்படுத்தினார். அதை அவன் பிரசங்கம் பண்ணினான். ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் அதே சமயம் சபையின் இலக்கு ஆண்டுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு தேவை தேவனை நன்றாக அறிந்திருக்க வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும். அதே நேரத்தில் குடும்ப ஜீவியம் செய்ய வேண்டும், தொழில் செய்யணும், பிள்ளைகளை வளர்க்கணும். எல்லாம் பேரலல், மல்டி டாஸ்க். சில சொல்லுவாங்க ஒன்று மட்டும்தான் நான் செய்வேன். ஒன்று மட்டும் செஞ்சால் என்ன, எல்லாமே பேரலில் நடக்கணுங்க. குடும்பம் நடக்கணும், தொழில் நடக்கணும், சோத்திரம் கல்யாணம் காட்சி நடக்கணும், எல்லாம் நடக்கணும், வீடு வாங்கணும், பொருட்கள் சபைக்கு வரணும், எல்லாம் பேரலல். ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றை விட்டுறாத. 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேடி தேடி பார்க்குறாங்க, ஏனோக்கு எங்க போனாரு, வேர் இஸ் ஹி? அவர் காணுங்க, எங்க போனாரு? சீக்கிரத்தில் இந்த உலகம் நம்மை தேடும். ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபம். அல்லேலூயா. சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்மை அநேகர் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா சோதரர், நீங்களும் நானும் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம். அவருடைய ரகசிய வருகையிலே கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார். ஆமென். அவருடைய வருகைக்கு காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய வருகைக்கு சபை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஏனோக்கை குறித்து புதிய ஏற்பாட்டில் விசுவாச வீரர்களின் பட்டியலில் பக்தன் அவரை பட்டியலிட்டு வைத்திருக்கிறான். வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய விசுவாசத்தின் சாதனை என்ன அப்படின்னா ஏனோக்கு, ஆமென், எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு மரணத்தை பார்க்கவே இல்லை, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. அவனை குறித்து மிக அழகாக எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அவனுடைய கேரக்டர்லாம் என்னன்னு நம்ம நினைக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான், பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேறன்னு பிரிச்சிடுறாங்க அநேகர். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பின்னி பிணைந்தது, அதை ஒருவரும் பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இங்கே விசுவாச வீரர்கள் பட்டியலில் ஏனோக்கை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவனுடைய சாதனை என்ன அப்படின்னா விசுவாசத்தினாலே மரணத்தை காணாமல் அவன் எடுக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கிறது? விசுவாசம், ஃபெய்த். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின். பார்த்தீங்களா, பார்க்கவே இல்லை. நீங்க ஒருவரோடு நடக்க வேண்டும் என்றால் அவருடைய சாயலை அறிந்திருக்க வேண்டும். அப்படித்தானே? நீங்க சும்மா கைவீசி நடந்திருக்கிறப்ப அவங்களும் என் கூட சேர்ந்து வந்தாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை போல மாம்சத்தில் இருக்கிறாரா? இல்லை, அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற ஒரு தேவனிடத்தில் இவன் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டுடைய முகத்தை பார்த்து
உயிரோட இருந்ததே இல்லை. முகத்தை பார்க்காம மாம்சத்தில் இருக்காமல் ஒருவரோடு நடக்க வேண்டுமென்றால் இவனுடைய ஆவியும் ஆண்டவருடைய ஆவியும் எவ்வளவு பின்னி பிணைந்து ஒரே மனமாய் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இவன் இருதயம் முழுவதும் விசுவாசம். பார்க்காம நம்புறது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த காலை வேளையில விசுவாசத்துல கொஞ்சம் நீங்க வீக்கா வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு வழுவி போகிற இருதயமுள்ள வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில ஏனோக்கு பாருங்க, அவன் ஆண்டோடைய முகத்தை பார்க்கல. பார்த்தா யாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அவனுக்கு ஈக்குவலா நடக்கணும் அப்படின்னா மாம்சம் இல்லை, அவர் ஆவியான தேவன். எவ்வளோ விசுவாசம். நான் ஆண்டவரோடு கூட நடக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவன் ஆண்டவரோடு நடந்தான். விசுவாசத்தினாலே அவன் மரணத்தை பார்க்காதபடி தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. என்னெல்லாம் வருது பாருங்க. அவன் நடந்தான், தேவனுக்கு பிரியமாய் நடந்தான், சாட்சி பெற்றான். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் சாட்சியுள்ள வாழ்க்கை மிகவும் அவசியம். ஆமென். அதை மறந்துடவே கூடாது. இன்னைக்கு அநேகர் சாட்சியை தொலைத்து வாழ்கிறார்கள். சாட்சி இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்மால் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாதுங்க. இவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனாலே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. அப்போ இவனுக்குள்ள நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது, தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தான். நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆமென். கர்த்தரை தேடுகிறவன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். காலை வேளையிலே நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவரை தேடுவர்களுக்கு கர்த்தர் குறை வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஓ, சில பலன்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீ கர்த்தரை தேடி அவருடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். ஓ, நீ விசுவாசி சபையே, கர்த்தரிடத்தில் சேருகிற உனக்கு ஓ அவரால் நன்மை உண்டாகும். ஏனோக்கு அதை நம்பினான், அதை விசுவாசித்தான், பலன் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்படி பிரியமாய் இருக்க முடியும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. எப்பவுமே நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறவர்கள். ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லுது? நீ யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. உனக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கு, உனக்கு எவ்வளோ பேச தெரியும், உனக்கு எவ்வளோ பலன் இருக்கு. இந்த உலகத்தில் எவையும் நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். செல்வம் செல்வோம்னு போயிடும். 1 லட்சம் கையில் வச்சிருக்கிறீங்க. எவ்வளோ நாள் 1 லட்சம் கையில் வச்சிருப்பீங்க? எப்போ நம்ம விட்டு போகும்னு தெரியாது. எல்லாம் எம்டி ஆயிரும். எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்து உணர வேண்டும். சொத்து இருக்கிறது நல்லது, அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆசீர்வாதம் இருக்கிறதுலாம் நல்லது. ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு கால்குலேஷன் இருக்கணும். இவைகளெல்லாம் நம்மை விட்டு போய்விடும். ஆமென். பலன் இருக்கா? 20 வயசுல இருந்த பலன் 60 வயசுல இருக்கா? அதனால எவ்வளோ துக்கம். முந்திலாம் எப்படி ஓடி ஆடி வேலை செய்வேன், இப்போ ஒரே முழங்கால் வலி, நடக்க முடியல, உட்கார முடியல, இடுப்பு வலி. அப்ப பலன் நிரந்தரம் அல்லங்க. நமது செல்வம் நிரந்தரம் அல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று நிரந்தரம், தேவனோடு நாம் இருப்பது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நேசித்த எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க? இல்லையே. நம்ம எவ்வளோ விசாரித்த உள்ளங்கள்,
நம்மேல் அன்பு பாராட்டின உள்ளங்கள், நம்மேல் கரிசனையா இருந்த, நம்மை கேர் எடுத்த எத்தனை உள்ளங்கள் இன்று இந்த உலகத்தில் இல்லை. இதையெல்லாம் ஏனோக்கு நன்றாக அறிந்து 65 வயதில் ஒரு சிறந்த வெளிப்பாடை பெற்ற ஏனோக்கு தொடர்ந்துள்ள 300 வருஷம் எத்தனையோ உறவுகள் என்னை விட்டு போய்விட்டது, ஆனால் ஒரே உறவுதான் நிரந்தரமான உறவு, அது இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உறவு எனக்கு போதும் என்று சொல்லி குடும்பத்தை கைவிடலை. சில குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிருவாங்க, ஆனால் குடும்பத்தையும் ஆண்டவரோடு இருந்த உறவையும் கட்டி காத்தான். தேவ சபை அதுல கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துவதே இவருடைய நோக்கம். இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் கண்டித்து உணர்த்துகிற நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் வைக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சிலரை ஆண்டவர் கண்டிக்கிறது. நீ அநேகரை நம்பி இருக்கிறாய், அநேக நண்பர் வட்டாரங்களை நம்பி இருக்கிறாய், அவர்கள் எல்லாம் உன்னை கைவிடுகிற ஒரு நாள் வரும். அந்த நாள் சொல்லுவாய், இந்த பிரசங்கத்தை உனக்கு ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா. கடைசி வரை நமக்கு நிற்கிற ஒரே ஒரு உறவு, அது கர்த்தர். ஹல்லேலூயா. அதை மறந்துடாதீங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதுல மையமாக வைத்து வாழுங்கள். எதை செய்தாலும் இஸ் இட் காட்ஸ் வில், இது தேவ சித்தமா, அப்படி கொஞ்சம் ஆராயணும். சும்மா எடுத்தம் கவுத்தன்னு சொல்லி எல்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை அது நித்தியத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இவன் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தினான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. விசுவாசம் அவ்வளோ ஆணித்தரமான விசுவாசம், அவ்வளோ நம்பிக்கை, தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை. அது எதை குறிக்கிறது? அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், அது எனக்கு போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். 3 வசனத்தை வாசிக்கும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். யாக்கோபு 4:13. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய், குறிப்பிட்ட பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி, 1 வருஷ பிளான்ங்க, வியாபாரம் செய்து பிசினஸ் பண்ண போறேன், சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள் கேளுங்கள், லிசன் அப்படிங்கிறார். பாரு என்ன லிசன் சொல்றாரு. அடுத்த வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச நேரம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன். பிளான் போடுறது தப்பே கிடையாதுங்க. கண்டிப்பா திட்டமிடுதல், அந்த ப்ரிப்பரேஷன், பிளானிங் மஸ்ட் நம்ம வாழ்க்கையில். அந்த 13ஆம் வசனத்தில் கர்த்தருங்கிற ஒரு வார்த்தை கூட வரல. எல்லாமே செல்ஃபிஷ், சுயத்தை மையமாக இருக்கு. அவர் போட்ட பிளான், அதுவும் பயங்கரமான பிளான், மாஸ்டர் பிளான், 1 இயர் பிளான். 1 வருஷம் அங்கே போய் தங்குவேன், சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுவேன், கை நிறைய சம்பாதிப்பேன். அதில் உள்ள கர்த்தர், ஆண்டவர், எது சித்தம் எதுவுமே வரல. அப்படி போடுற பிளான் ஃபெயிலியர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பிளான் போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதில் ஒரு வார்த்தையாவது நாம் சேர்க்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால். அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாத ஒன்று செய்யக்கூடாது சபை. அப்பதான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்துவதையே மையமாக வைத்து வாழ்ந்தான். ஆகவே தான் கர்த்தரோடு நடக்க முடிந்தது, கர்த்தருக்குள் விசுவாசமாக இருக்க முடிந்தது. ஆகவே தான் அவன் மரிக்காமல் அவன் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவ சித்தம் இருக்கா? கண்டிப்பா கேட்கணும், திருப்பி திருப்பி கேட்கணும். ஆகவே தான் ஜெபத்தை கற்றுக் கொடுத்த அந்த வசனத்தில் ஆண்டவர் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஏன் 3 டைப்ஸ் ஆஃப் பிரேயர் சொல்றாரு? சீக், தேடு அப்படிங்கிறார். நாக் த டோர்,
தட்டுங்கள்ங்கிறார். அப்போ கேளுங்கள், ஆஸ்க். ஏன் 3 விதமான ப்ரேயரை சொல்றார்? ஒரு ப்ரேயர்ல அவர் பதிலளிச்சிட மாட்டாரா? 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர் எதுக்கு சொல்றார் அப்படின்னா, இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம தேடுறப்ப அவருடைய சித்தம் என்னது என்பதை தேவ ஜனம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா, ஆமே. ஒரு ஜபத்தில் தெரியும், ஜபத்துக்கு இன்னும் கால தாமதமாகிறது. தேவ சித்தம் இல்லாததை செய்ய முயற்சிக்காதே, துடிக்காதே, அது வாய்க்காது. ஆமென். தேவ சித்தம், தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, அதுதான் ஏனோக்குடைய வாழ்க்கை, அதுதான் சபைக்கு அடையாளமான வாழ்க்கை. அல்லேலூயா. தேவ சித்தமா உடனே அர்ப்பணிச்சிருங்க. அதில் நிறைய டஃப் இருக்கும், நிறைய கடினமான பாதை இருக்கும். ஆனால் போக போக உங்களுக்கு தெரியும், அப்பா ஆண்டவர் நடத்தின விதங்கள் அற்புதமானவைகள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில எத்தனை பேர் தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமே. அர்ப்பணித்த உங்களுக்கு ஆண்டவராலே பலன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. விசுவாசத்தினால தான் எல்லாமே பெறணுங்க. அப்படிதான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். உங்க சுய நம்பிக்கையில பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு சில அமௌண்ட் வச்சு கால்குலேட் பண்றது, இதெல்லாம் முடிச்சிடலாம். அங்க தேவன் இல்லையே, ஒன்றும் முடியாது. குட்டிகரணம் போட்டாலும் முடியாது. தேவனோடு கேட்டு தேவ சித்தத்தை வைத்து செயல்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கும். ஆமே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன், அதான் நம்ம தேவன். இல்லைங்க, ஆனா இருக்குன்னு நம்புங்க. ஆமே. இந்த காலை வேளையில சில சோத்திரம் காரியங்கள் நடக்காம இருக்கலாம். சோத்திரம் வெறுமையாய் வந்திருக்கிற தேவ ஜனமே, அவைகளெல்லாம் கர்த்தர் உனக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஓ, நீ நம்பு, நீ விசுவாசி. அது இந்த நாளிலே உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ அந்த நன்மைகளை உனக்கு காணும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உனக்கு அவைகள் ஆண்டவர் பார்க்கும்படி செய்வார். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. எத்தனை லட்சமா இருக்கட்டும் உங்க தேவைகள், உங்களுடைய தேவைகள் பெரிய மலையா இருக்கலாம், நீங்களோ ஒரு மடு போல இருக்கலாம். பயப்படாதீங்க. அவருடைய பிரசனத்தினால் மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். இவன் தேவனை பிரியப்படுத்துவதே மையமாக இருந்தான். கர்த்தர் சோத்திரம் அவனை எடுத்துக்கொண்டார். தேவனோடு நடந்தவன், ஏக இருதயம். தேவனோட ஐக்கியம் என்ன? சும்மா நடக்க முடியுமா? பரிசுத்தம் இல்லாமல் அவருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப பரிசுத்தம் இருந்தது. அசுத்தத்தோடு ஆண்டவர் நடக்க முடியுமா? சிலர் சொல்லுவாங்க, பொல்லாத உலகம், எங்க திரும்பினாலும் ஒரே சோத்திரம், என்னுடைய பரிசுத்தத்துக்கு கேடானது இருக்கு. ஏனோக்கு வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு. அவர் இருந்த நாட்கள் எப்படிப்பட்டதான்? அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6:6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, பெருகின நாட்கள். அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று. நினைவுகளின் தோற்றங்கள் பொல்லாத காலமாய் இருந்தது ஏனோக்கின் நாட்கள். கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறாருங்க. அப்படி பொல்லாத நாட்கள் இன்றைக்கும் அப்படிதானே? இந்த காலை வேளையில இந்த நாட்கள்ல எப்படி பொல்லாதவைகள் இருந்ததோ அதே போல ஏனோக்கின் நாட்கள் இருந்தது. ஆனாலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஏனோக்கு. அல்லேலூயா, ஆமென். மட்டுமல்ல, அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. தேவனை பிரியப்படுத்தினான், தேவனோடு நடந்தான். குடும்ப ஜீவியம் பேரலா இருந்துச்சு. யூதாவின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி உள்ள புஸ்தகம் 14-15 2 வசனத்தில்
அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் கண்டித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். என்னவா? ஆயிரமான பரிசுத்தவான்கள்ங்கிறது செகண்ட் கம்மிங்ல 2 விதம் இருக்கு. ராப்சர்னு சொல்லுவாங்க, அது சபை எடுத்துக்கொள்ளப்படுது. அதுல இன்னொன்று இருக்கு, பகிரங்க வருகை. அதை பிரசங்கிச்சிருக்கிறார். இனி ஃபர்ஸ்ட் கம்மிங்கே வரலங்க. ப்ரிடிக்ஷன் பாருங்க, ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்கல்ல, முன் அறிவித்தான். ஏனோக்கு செகண்ட் கம்மிங்கில் இருக்கிற செகண்ட் பார்ட் பகிரங்க வருகை. அதில் தான் பரிசுத்தவான்களோடு வருவார். எப்படி பாஸ்டர் நீங்கள் செகண்ட் கம்மிங்கில் செகண்ட் பார்ட்னு சொல்கிறீங்க? செகண்ட் கம்மிங்கில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்கள் அல்ல, தூதர்களோடு வருவதுதான் என்னது? ராப்சர். பரிசுத்தவான்களை சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு இறங்கி வருவது தான் செகண்ட் கம்மிங்கில் பகிரங்க வருகை. அதை முன்னறிவித்தான் என்றால் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ தொலைதூர பார்வை. ஆண்டவரோடு நடக்க பல ஆயிரம் ஆண்டுகள் நடப்பதற்கு பின்பாக நடக்கிற அந்த பகிரங்க வருகையை ஆண்டவர் இவனுக்கு சொல்லி கொடுத்தார். அன்னைக்கு எங்க டெக்னாலஜி இருந்துச்சு? ஆண்டவரோடு நடக்க எல்லா ஆண்டவர் கிளியர் பிக்சர் கொடுத்துட்டார். 2ஆம் வருகையில் பரிசுத்தவான்களோடு வருகிற பகிரங்க வருகையை முன்னறிவித்தான் என்றால் எவ்வளவு பெரிய வெளிப்பாடுங்க. காலை வேளையில இப்படிப்பட்ட ஏனோக்கை போல நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரோடு நடக்க இந்த பூலோக வாழ்க்கை ஒரு பொருட்டே இல்லாமல் போயிடும். சீக்கிரம் ஆண்டவர் எடுத்துக்கொண்டா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும். அந்த நிலையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முன் அறிவித்தான் அப்படின்னா he was a preacher, கண்டித்து உணர்த்துகிற பிரீச்சர். அந்த வசனத்துல மேல பாருங்க, 15ஆம் வசனத்துல மேல கண்டிக்கிறதற்கும் கண்டித்து பேசியிருக்கிறாருங்க அந்த நாட்கள்ல. ஏன்னா இவனுக்கு எப்படி இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்னா, 65 வயசுல பெற்றெடுத்த மெத்துசலா தான் இவனுக்கு பெரிய சேலஞ்ச். என் பையன் எப்பெல்லாம் சுகவீனப்படுகிறானோ அப்பொழுது இருதயத்தில் ஒரு பெரிய பாரம், ஐயோ ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறதே, இந்த ஜனங்கள் எல்லாம் அழிவுக்கு நேராய் போகிறார்களே, போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய 2ஆம் வருகை முன்னறிவித்த எத்தனை பாரமுள்ள கிறிஸ்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் இருக்கா? ஏனோக்கு நல்ல கவனிங்க, நம்ம செல்ஃபிஷாவே வாழ்ந்துட்டோம். ஒரு உலகத்தான் சொல்றாருங்க, நல்ல ஒரு சொற்பொழிவு பேச்சாளர் சொல்றார். ஒரு வாழ்க்கை அப்படின்னா பிறர் மேல் பரிவு இருக்க வேண்டுமாம். பரிவு, கரிசனை, அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கைனா பிறர் மேல் பரிவு இருக்க வேண்டும், கரிசனை இருக்க வேண்டும். மெத்துசலா பாருங்க, தேவனோடு நடந்தவன் இருந்தாலும் பிறரை குறித்து எத்தனை கரிசனை. ஐயோ இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா? என் மெத்துசலா, என் மகன் பலவீனப்படும் போதெல்லாம் அவன் நினைத்திருப்பான், இன்னும் இந்த ஜனங்க ரட்சிக்கப்படலையே, இவர்கள் எல்லாம் அழிவுக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறார்களே. விடலங்க. ஆதியாகம புத்தகம் சொல்லல, ஆனா யூதா சொல்றாரு, அவன் கண்டித்து பிரசங்கம் பண்ணினான். அவன் யார் என்றால் ஆதாமின் 7th ஜெனரேஷன். நம்ம நினைக்கிறோம் ஆதியாகமம் என்னங்க ஏனோக்கு குறித்து இங்க எழுதுறாரு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பா.
நான் கூட்டி பார்த்தேன், வேதாகமம் சத்திய புஸ்தகம். அல்லேலூயா. இதுல பொய் இரவேறாது, பொய்யுரையாத புத்தகம். ஆமென். அந்த ஆதியாகமம் 5 எடுத்துக்கோங்க. 4ஆம் வசனத்தை பாருங்க. ஆதாம் யாரை பெற்றான்? சேத்தை பெற்ற பின். அப்போ ஆதாம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது யாரு? சேத்து. இப்போ 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், சேத்து 2ஆம் ஜெனரேஷன். அடுத்து 10ஆம் வசனம் பாருங்க. ஏனோஸ் கேனானை பெற்றான். ஏனோஸ் 3வது ஜெனரேஷன், கேனான் 4வது ஜெனரேஷன். அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க. 13ஆம் வசனம். கேனான் மகலாலேலை பெற்றான். மகலாயேல், கேனான் 4வது ஜெனரேஷன், மகலாலேல் 5ஆம் ஜெனரேஷன். 5ஆம் ஜெனரேஷன் 65 வயது ஆனபோது 15ஆம் வசனம் யாரேதை பெற்றான். யாரேது எத்தனை ஜெனரேஷன்? 6ஆம் ஜெனரேஷன். யாரேத் 19ஆம் வசனம் பாருங்க. 19ஆம் வசனம் வாசிக்கலாம். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். துல்லியமா இருக்கு பாருங்க. 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அவபக்தியுள்ள அந்த துன்மார்க்கருக்கு தேவனுடைய 2ஆம் வருகையின் பகிரங்க வருகையை முன்னறிவித்தான். அல்லேலூயா. வேதத்தில் பழுதொன்றும் இல்லை. ஆமென். வேதம் எவ்வளவு தெளிவான சத்தியம் நிறைந்ததுங்க. இந்த கால வேளையிலே அவபக்தியுள்ள சந்ததிகளுக்கு நடுவிலே பரிசுத்தமாய் ஜீவித்தான், தேவனோடு நடந்தான். தேவன் பேர்ல என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை. He was a good preacher. அவனுடைய 2ஆம் வருகையை முன் அறிவித்தான். பிறர் மேல கரிசனை மட்டுமல்ல, குடும்பத்தையும் மிக அழகாக நடத்தினான். அல்லேலூயா. குடும்பமோ பலவீனமோ இவன் ஆண்டவரோடு நடப்பதற்கு தடையே இல்லை. அல்லேலூயா. அவன் பாருங்க, அந்த வசனத்தை மீண்டும் வாசித்து நம்ம முடிப்போம். யூதாவின் புஸ்தகத்துல 14 வாசிக்க கேட்போம். 14 வாசிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா கவனிக்க வைக்கிற ஒரு வார்த்தை. இங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முதல் வார்த்தை யாரை பற்றி சொல்லுகிறது என்றால் வாசிக்கலாம். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும். எல்லாருக்கும் என்ற பதம் என்ன அப்படின்னா, உலகளாவிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்ற வெளிப்பாட்டை பெற்ற இந்த ஏனோக்கு மெத்துசலாவை குறித்து மனதிலே வைத்து நியாய தீர்ப்பை குறித்து பாரத்தோடு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா, அவபக்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. சோத்திரம். அவபக்தி நிறைந்த சந்ததியின் நடுவில் இவன் பக்தி உள்ள சந்ததியாய் இருந்தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் கடினமான வார்த்தைகளை பேசின துன்மார்க்கரின் நடுவிலே கர்த்தரோடு நடக்கிறவனாய் இருந்தான். இதை சபை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமே. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இது நடந்துச்சா? மெத்துசலா இறந்தபோது அது வரும். எது வரும்? ஃப்ளட் கம், ஜல பிரளயம் வரும். வந்துச்சா? எஸ், எக்ஸாக்ட்லி. சோத்திரம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மெத்தூசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். லாமேக்கை பெற்றபோது மெத்துசலாவின் வயது என்ன? 187 வயசு இருக்கிறப்ப மெத்துசலா ஒரு மகனை பெறுகிறான். அவனுக்கு லாமேக்கு. இப்போ என்னோடு சேர்ந்து அப்படியே தியானிக்கும்படி உங்களை அன்பாக அழைக்கிறேன். 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று. லாமேக்கு இப்ப எத்தனை வயசு? 182. அப்போ ஒரு குமாரனை பெறுகிறான். அவனுக்கு பேர் தான் நோவா. இப்போ லாமேக்கு 182 வயசை பெருகும்போது மெத்துசலாவுடைய வயது என்ன? 182ஐயும் 187ஐயும் கூட்டிக்கோங்க. எவ்வளவு வருது? இன்னொரு தடவை சொல்றேன். மெத்துசலா 187 வயதானது போது லாமேக்கை பெற்றான். லாமேக்கு
குமாரன் பிறக்கும்போது மெத்துசலாவுக்கு 187. இப்போ மெத்துசலாவுக்கு பேரன் பிறக்கிறான். அப்போ மகனுக்கு வயசு என்ன அப்படின்னா 182. அப்போ மெத்துசலாவுடைய வயது என்ன? மகனுடைய வயதையும் தன்னுடைய வயதையும் கூட்டிக்கணும். 187 + 182. இப்போ மெத்துசலாமுடைய வயது என்ன? 369. இப்போ நோவா பிறந்துட்டார். நோவாவின் காலத்தில் எப்பொழுது ஜலப்பிரளயம் வந்தது? 7ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 7ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இப்ப எத்தனாவது வயதுல நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது? 600. இப்போ மெத்துசலாவுக்கு எத்தனை வயசு? 969. கரெக்டா நடந்திருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்லி அப்படியே நடந்திருக்குங்க. ஆச்சரியப்பட்டேன். மெத்துசலா வயசு நியாய தீர்ப்பு சீக்கிரம் கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. உலகத்திலே அதிகமாக உயிர் வாழ்ந்த நபர் யார்தான்? மெத்துசலா தான். ஆனா அவன் நாட்கள் மரிக்கும் போதுதான் அகில உலகமும் அது ஜலத்தினால் அழிக்கப்பட போகிறது. ஆனால் கிருபை உள்ள தேவன், என் ஜனம் இன்னும் மனம் திரும்பி விடாதா என்று காத்திருந்ததுனால மெத்துசலாவின் வயதை கூட்டிக் கொண்டே போனார். அப்பா எவ்வளோ பிரசங்கம் பண்ணி பார்த்தார். 300 வருஷம். யூதா 14-15 வாசம். எவ்வளோ பகிரங்க வரியை குறித்து பிரசங்கம் பண்ணி கூட ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படல. எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? இன்றைக்கும் ஆண்டவர் தமது வருகையை தாமதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 2025 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் தாமதிக்கிறார் என்றால் தேவ ஜனம் உணர்வடைய வேண்டும். எப்படி மெத்துசலாவை நினைத்து நினைத்தே ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தானோ, வரப்போகிற பகிரங்க வருகை, ரகசிய வருகை நினைத்து நீங்களும் நானும் ஆண்டவரோடு இன்னும் எவ்வளவு அதிகமாய் கிட்டி நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அப்படி சபை நடந்து விட்டால் சபை கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். நீங்கள் நானும் 2ஆம் மரணமாகிய நரகத்தை நாம் பார்க்கவே மாட்டோம். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி ஏனோக்கு மெத்துசலாவையே நினைத்து கர்த்தரோடு நடந்து காணப்படாமற் போயிட்டான், எடுத்துக்கொண்டார் ஆண்டவர். இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை 2ஆம் மரணமாகிய நரகத்தை நாம் பார்க்கவே மாட்டோம். விசுவாசிக்கிறீங்களா? முதல் மரணம் எல்லாருக்கும் சம்பவிக்கும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் சம்பவிக்கும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் சம்பவிக்கும். 2ஆம் மரணங்கிறது நரகம், ஹெல். இந்த காலவெளியில் ஏனோக்கை போல ஆண்டவரோடு இருக்க எத்தனை பேர் ஆசைப்படுகிறோம்? ஆமென். நல்ல சக்சஸ்ஃபுல்லான குடும்ப ஜீவியம் செய்யுங்க. கணவன் மனைவி சண்டை போடாதீங்க, ஒப்புரவா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. பிள்ளைகளை நல்லா வளர்த்து ஆளாக்குங்க. அவர்களை கொண்டு இந்த பூலோகத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நாமும் அவனுடைய வருகை தாமதித்தால், நாமும் உயிரோடு இருந்தால், நமது பிள்ளைகள் இந்த காலத்தில் கர்த்தருக்காக சிலம்பம் பண்ணுவதை நம்முடைய கண்கள் காணும். ஆமென். எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஏனோக்கை போல கர்த்தரோடு நடக்கிறவர்களாய். அல்லேலூயா. ஏனோக்கை போல நல்லதொரு குடும்ப ஜீவியம் செய்ய ஸ்தோத்திரம். குடும்ப ஜீவியம் ஒரு நாளும் ஊழியத்துக்கு தடை இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தரோடு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு குடும்ப ஜீவியம் தடை இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நோவாவும் பிரசங்கம் பண்ணினார். இவருக்கு எப்படிங்க ஆண்டவரோடு நடக்க பழகினார் அப்படின்னா, இவர் பிறந்தப்ப ஆதாமுக்கு அதுக்கப்புறம் 57 வயசு இருந்திருக்கிறார். இவர் பிறந்து அதுக்கப்புறம் 57 வருஷம் ஆதாம் இருந்திருக்கிறார். அப்போ ஆதாம்கிட்ட போய் கேட்டிருந்திருப்பார், நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவரோடு நடந்தீங்களாமே, அது கொஞ்சம் எனக்கு சொல்லித்தரீங்களா? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம்.
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதாம் ஏவாள் கேட்டார்கள். அப்போ கொள்ளு தாத்தாட்ட கேட்டிருக்கிறான். இவன் 7ஆம் தலைமுறை. கொள்ளு தாத்தாவாகிய ஆதாம்கிட்ட கேட்டிருக்கிறான், ஏதேன் தோட்டத்துல நீங்களும் பாட்டியும் உலாவுனீங்களே, அது எப்படி, அந்த சீக்ரெட் சொல்லித்தர முடியுமா? 57 வருஷம் கூட இருந்து ஆதாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். கப்புன்னு பிடிச்சுக்கிறார். நீர் என்ன ஏதேன் தோட்டத்தில் தானே உலாவினீர், பாரு, நான் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியவே ஆண்டவரோடு உலாவுகிறேன். அல்லேலூயா, ஆமென். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஆதாம் எங்க கொள்ளு தாத்தா ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் உழவுனார். ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே அனுப்பிட்டார். இப்ப பாருங்க சீக்ரெட், நான் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே இருந்தாலும் ஆண்டவரோடு நடக்கிறவனாயிருப்பேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை நம்புவேன், ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருப்பேன். ஆண்டவரை பிரியப்படுத்துவதே மையமாக நான் வைத்து வாழ்பவன், ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுபவன். அல்லேலூயா, ஆண்டுடைய பகிரங்க வருகையை முன்னறிவிக்கிற தீர்க்கதரிசியானவன். டே அப்பா, ஏனோக்கை போல சபை இருந்து விட்டால் எவ்வளோ ஆண்டவருக்கு பிடிக்குங்க. இந்த காலை வேளையில அப்படி எத்தனை பேர் நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஆண்டவரோடு நடக்க ஆயத்தமானவர்கள், உங்க வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கைங்க. பயப்படாதீங்க, நீங்க தோற்று போக விடமாட்டார். கர்த்தர் தமது திட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.